கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800க்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 1,00,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல், சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல், ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? நமக்கு எதாவது தேவைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே ப்ரேயர் பண்ணுவோம். அதுவும் எப்படி ப்ரேயர் பண்ணுவோம்? ஏசப்பா எனக்காக இதை மட்டும் செஞ்சிங்கன்னா உங்களுக்காக அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு ஒரு பொருத்தனையோட ப்ரேயர் பண்ணுவோம். அதே போல தான் ஒரு வாலிபன் ஒரு நாள் ஒரு பொருத்தனை பண்ணாங்க. அது என்னன்னா, இன்னையிலேருந்து ஏசப்பா எனக்காக கொடுக்குற ஒவ்வொரு வருமானத்துலையும் நான் கரெக்டாக தசம பாகம் செலுத்துவேன். அப்படியே நாட்கள் போச்சு. அவங்களோட தசம பாகம் 1 ரூபான்னு ஆரம்பிச்சது. அப்படியே 1 ரூபா சில நாட்களில் 10 ரூபாயா மாறிச்சு, சில மாதங்களில் 100 ரூபாயாச்சு. அண்ட் இப்போ அவங்களோட தசம பாகம் மட்டும் 500 ரூபாயாச்சு. இப்போ இந்த பாஸ்டரை சந்திக்க போனாங்க. அவங்க சந்திக்க போய், பாஸ்டர் எனக்கு ஒரு சந்தேகம், நான் ஆரம்ப காலத்துல ஒரு பொருத்தனை பண்ணேன். அது என்ன பொருத்தனைனா, இன்னையில இருந்து எனக்கு கொடுக்குற எல்லா வருமானத்திலையும் தசம பாகம் செலுத்துறேன்னு. அப்போ என்னோட தசம பாகம் 1 ரூபான்னு இருந்தது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா கூடி 500 ரூபாய் ஆயிட்டு. அப்ப நான் எவ்வளவு உற்சாகமா கொடுத்தேனோ அதே போல உற்சாகமா என்னால இப்ப கொடுக்க முடியல பாஸ்டர், நான் பொருத்தனையை மாற்றி கொள்ளலாமான்னு கேட்டாங்க. உடனே அந்த பாஸ்டர் அந்த வாலிபன்ட்ட, நம்ம பொருத்தனையெல்லாம் மாற்ற முடியாது, ஆனா நம்ம ஒண்ணு செய்யலாம். நம்ம 2 பேரும் சேர்ந்து ஏசப்பா கிட்ட எப்படி நீங்க ஃபர்ஸ்ட் ஆரம்ப காலத்துல 1 ரூபா 10 ரூபான்னு கொடுக்கும்போது உற்சாகமா கொடுத்தீங்களோ அதே போல இப்பயும் உற்சாகமா கொடுக்குற மாதிரி உங்களோட சம்பளத்தை சுருக்க சொல்லலாமான்னு வேடிக்கையா கேட்டாங்க. நம்ம கூட நம்ம வாழ்க்கையில நிறைய பொருத்தனை பண்ணியிருப்போம்ல. ஏசப்பா நம்ம ஜெபத்தை கேட்டு அதுக்கு பதில் தந்து நம்மளை ஆசீர்வதிச்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணுமா, நம்ம நிறைய நேரம் விட்டு வழி விலகி போயிருப்போம்ல. இப்பயும் நம்ம பண்ண ஒவ்வொரு பொருத்தனையும் நம்ம கரெக்டா ஃபாலோ பண்றோமான்னு கொஞ்சம் சிந்திப்போமா? ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? ஒரு கனாவுக்கும் பல்லுக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடந்தப்போ 32 பல்லு சொல்லிச்சா, நாங்கள் எல்லாரும் உன்னை இறுக்கி பிடிச்சா நீ காலி, நீ ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு அந்த நாக்கு சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சான், நான் மட்டும் ஒரு வார்த்தையை மாற்றி சொன்னேன்னா நீங்கள் 32 பேரும் காலின்னு சொல்லிச்சான். இதைத்தான் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம்னு போட்டிருக்கு. நம்மளோட நாவு நீதி உள்ள வார்த்தைகளை பேசுதா இல்லை அநீதி உள்ள வார்த்தைகளை பேசுதான்னு சிந்திப்போமா? சங்கீதம் 121. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட ஓட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கின்றார். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாயிலும் இரவிலே உளவாயிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் படத்தையும்
மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் முற்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ எவனுடைய ஆவியில் கபடமில்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறினால் என் எலும்புகள் வறண்டு போயிற்று. இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாய் இருந்ததினால் என் சாரம் உஷ்ணக்கால் வறட்சி போல் வறண்டு போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதலுக்காய் கர்த்தரிடம் அடிக்கையிடுவேன். என் தேவரீர் என் பாவத்தை தோஷத்தை மன்னித்தீர். இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தியுள்ளவன் என்னும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வேன். சங்கீதம் 32:1-6. ஒன்றும் நீங்கள் போயிருக்கணும், இல்லையா மிஷனரிகளை நீங்கள் அனுப்பியிருக்கணும். எதுவுமே நீங்கள் செய்யலைன்னா உங்களுக்கு நன்றி இல்லைன்னு அர்த்தம். சொந்த வீடு வச்சிருக்கிறவனை கைதுக்கு சொல்கிறேன். நிறைய பேர் கை தூக்குவாங்க. சொந்த வீடும் வாடகை வீட்டிலேயே தான் நீங்கள் தங்கியிருக்கிறீங்க. யாருமே நல்லவங்க கிடையாதுங்க, கிருபங்க. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக இந்த கிராமிய நேரம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறார். அவர் உயிருள்ள ஆண்டவர். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுமி இன்றைக்கு உயிரோடு இருக்கிறவர். அவர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். நம்முடைய கண்ணீரை அவர் துடைப்பார். தேவையான அற்புதங்களை அதிசயங்களை கட்டாயமாக அவர் செய்வார். வார்த்தைகளை நீங்கள் கவனிக்கணுங்க. அவருடைய வார்த்தை என்ன தெரியுமா? நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. அல்லேலூயா. பார்த்தீங்களா வார்த்தைகளை பாருங்க. வானமும் பூமி ஒளிந்து போகும், அவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் உறுப்புகள் கூட ஒளிந்து போகாது. அவர் மேலே வார்த்தைகள் மேலே நம்பிக்கையா இருங்க. கர்த்தர் இன்னும் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு எந்த நெருக்கத்தோடு பிரச்சனைகளோடு இந்த வார்த்தைகளை கேட்கிறீர்களோ அந்த நெருக்கத்திலிருந்து அந்த பிரச்சனைகளிலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதங்களை செய்வார். உங்கள் வியாதி படுக்கையை ஆண்டு மாற்றிப்படுவார். கட்டிகள் மறையும். அல்லேலூயா. கடன் பிரச்சனைகள் தீரும். ஐயோ நான் உயிர் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், நான் சாக போகிறேன் என்று மனநிலைமையோடு இந்த வார்த்தைகளை கேட்கிறீங்களா? ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஏசப்பா நம்ம கூட தான் இருக்கிறார். இந்த செய்தி முடிவில் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் கட்டாயம் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை இன்றைக்கு ஆண்டவர் செய்வார். தொடர்ந்து எனக்காக நாங்கள் செய்து வருகிற ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் நான் நம்புகிறேன். உங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேகர் உங்கள் வாலிப பிள்ளைகளுக்காக ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு ஜெபத்திட்டம். அல்லேலூயா. கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக ஜெபத்திட்டம். உங்களுடைய வாலிப பெண் பிள்ளைகள், வாலிப தம்பிமார்கள், சிறு பிள்ளைகள், இவர்களுக்காகவே ஒருவேளை ஜெபிக்கிற ஜெபத்திட்டம். பாருங்கள், உங்கள் பிள்ளைகளுக்காக பேர் சொல்லி ஜெபிக்கும் போது யாருக்காக ஜெபிக்கிறோமோ அவர்களை சுற்றி ஆண்டவர் ஒரு அக்கினி வேலி அடைப்பார். அல்லேலூயா. பாருங்க, என்னுடைய ஊழிய ஆரம்ப நாட்களில் இந்த ஊழியத்தை விட்டு எப்படியாவது நம்ம போயிடணும், ஏதாவது வேலைக்கு போயிடணும்னு சொல்லி சோர்வோடு இருந்தப்ப ஆண்டவர் என்னுடைய ஆவிக்குரிய கண்களை ஆண்டவர் திறந்தார். அப்பொழுது ஒரு பிசாசு சிங்காசனத்திலிருந்து தலைமை பிசாசு பேசி கொண்டிருக்கிறது. கீழே குட்டி குட்டி பிசாசுகள்லாம் இருக்குது. அந்த தலைமை பிசாசு சொல்லுது, இப்போ டேவிட் கணேசன் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறான், ஊழியத்தை விட்டு அவன் போகிறான், ஆனால் இயேசுவையே விட்டு போகிறது அளவுக்கு நீங்கள் ஒரு பாவ சூழ்நிலைகளை அவனுக்கு உண்டாக்குங்க, கிளம்பி போங்க, இது ஒரு நல்ல தருணம் என்று தலைமை பிசாசு சொல்லுகிறது. அதற்கு கீழே இருக்கிற குட்டி பிசாசுல தலையில் அடித்து சொல்லுது, ஐயோ இவன் இன்னைக்கு தானே அவன் சோர்ந்து போகிறான், அவன் அடிக்கடி இப்படி தான் சோர்ந்து போயிடுறான். அவங்களுக்கு பாவ சூழ்நிலையை உண்டாக்கணும்னு சொல்லி நாங்கள் எல்லாம் போனால் அவனுக்காக ஒரே ஒரு தாயார் முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு கூட ஜெபிக்கிறார்கள். அவங்க ஜெபிக்கிறதுனால அவனை சுற்றி ஒரு அக்கினி வேலி இருக்குது. அந்த வேலியை தாண்டி நாங்கள் போகவே முடியல அப்படி சொல்லுது அந்த குட்டி பிசாசுகள் எல்லாம். ஐயோ அந்த தலைமை பிசாசு சொல்லுது, அப்படியா, ஒரு அம்மா அவனுக்காக ஜெபிக்கிறாங்களா, அப்போ நம்ம அவன் பக்கத்துலேயே போக முடியாதே, அதனால நீங்கள் எப்படியாவது இன்னும் ட்ரை பண்ணுங்க. அவனை விட்டோம்னா பெரிய ஒரு எழுப்புதல் தமிழ்நாட்டிலையும் சரி, கிராமங்கள்லையும் சரி, தேசத்துலேயும் சரி, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் அவன் மூலியமா எழும்பிடுவான். எப்படியாவது அவனை விளைவைங்கன்னு சொல்கிற அந்த தலைமை பிசாசுடைய புலம்பலை
கேட்க முடிந்தது. பாருங்க, இதுதான் தரிசனம். இதை குறித்து ஆண்டவரிடத்தில் விசாரித்த போது ஆண்டவர் சொல்லி கொடுத்தார், உன் மீது பெரிய திட்டத்தை, தரிசனத்தை நான் வைத்திருக்கிறேன். அது பிசாசு கூட தெரிஞ்சிருக்குது. அல்லேலூயா. உனக்காக ஒரு டீச்சர் அம்மா ஜெபிக்கிறதுனால உன்னை சுற்றில் ஒரு அக்கினி எரிகிறது. நீ கட்டாயம் என்னுடைய ஊழியத்தை தொடர்ந்து செய் என்று ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதன் மூலியமாக நான் கற்றுக்கொண்ட சத்தியம், நான் யாருக்கெல்லாம் பேர் சொல்லி ஜெபிக்கிறோனோ அவங்கள ஆண்டவர் ஒரு அக்கினி வேலியினால அடைப்பார். அதனாலதான் உங்க பிள்ளைகளை ஒருவேளை இந்த ஜெப திட்டத்துல நீங்க இணைத்து விடுங்க. அல்லேலூயா. பிரதர், இதுல இணைச்சு விடுறதுக்கு என்ன செய்யணும்? சும்மா ஒரு போன்ல தொடர்பு கொள்ளுங்க. ஃபார்ம் நிரப்ப சொல்லி எங்களுடைய அலுவலகத்திலிருந்து உங்களுக்கு அனுப்பி விடுவாங்க. அதுல உங்க பிள்ளையுடைய பேர், பிறந்த தேதி எல்லாம் நீங்க, உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்கால விருப்பம் என்ன, எல்லாவற்றையும் நீங்கள் எழுதி ஜெப குறிப்புகளாக கொடுப்பீர்களானால் நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்து விடுவோம். ஒருவேளை நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்காக ஜெப குறிப்புகளை இந்த ஜெப திட்டத்தில் இணைத்து விடுறோம் அப்படின்னு சொல்கிற உங்களுக்கு உங்களிடத்தில் கேட்டுக் கொடுக்குற ஒரே ஒரு விண்ணப்பம் என்ன தெரியுமா? உங்கள் பிள்ளைகளின் சார்பாக வருடத்திற்கு ஒரு முறையாவது ஒருவேளை உங்களால் இயன்ற காணிக்கை அல்லது ஒரு 1000 ரூபாயோ நீங்கள் கொடுப்பீர்களானால் அது ஆத்தும அறுவடைக்கு உதவியா இருக்கும். என்னடா கணேசன் காசு கேட்கிறான், ஜெபிப்பதற்கு காசு கேட்கிறான்னு நினைக்காதீங்க. நீங்க அனுப்புற காணிக்கை உங்கள் பிள்ளைகளை போன்று ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் இயேசுவை அறியாதபடி பாவத்திலே மரித்து கொண்டிருக்கிறார்கள், அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆண்டவருடைய நற்செய்தியை சொல்லவும், அவர்களை பின்தொடர் ஊழியம் செய்யவும், அவர்களுக்கு முழு வேதாகமும் வாங்கி கொடுக்கவும் உங்கள் பிள்ளைகள் மூலியமாக நீங்கள் கொடுக்கிற காணிக்கையை நாங்கள் பயன்படுத்துகிறோம். அல்லேலூயா. ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம்பில்ல தானா வளருமா. எங்க கிராமத்துல சொல்லுவாங்க. இந்த செய்தியை கேட்கிற கிறிஸ்தவ நண்பர்களே, உங்க பிள்ளைகளை இப்படிப்பட்ட ஜெப திட்டத்துல நீங்கள் இணைக்கும் போது உங்கள் பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உங்கள் பிள்ளைகள் மூலியமாக அநேக கிராமங்கள்ல இருக்கிற பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்த வார்த்தை உங்களோடு கூட பேசி உங்களுக்காக ஜெபிக்கும்படி ஆண்டவர் எனக்கு கட்டளை கொடுத்தார். பாருங்கள், செய்தி என்பது ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு நேரம். ஒரு மனுஷன் அல்ல, யாரோ ஒரு பெரிய ஊழியக்காரர் பேசினாதான் ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்படும், சின்ன ஊழியக்காரர் பேசினா ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்படாது, இப்படி எல்லாம் கிறிஸ்தவங்க நினைச்சுக்கிறாங்க. ஆண்டவர் பேசணும்னு நினைச்சாருன்னா ஒரு கழுதை வைத்து கூட பேசுவார். அல்லேலூயா. கணேசன்கிறது ஒரு கழுதை தாங்க. ஆமென். பாருங்க, இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவர் எனக்கு ஒரு வசனத்தை காண்பித்து கொடுத்தார். நான் உங்களுக்காக வாசித்து காண்பிக்கிறேன். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாக போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும். அல்லேலூயா. இது எல்லாருக்கும் இந்த வசனம் மனப்பாடமா கிறிஸ்தவங்களுக்கு தெரியுங்க. ஆனா வசனம் தெரிஞ்சு என்னங்க பிரயோஜனம்? அதன்படி உங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும் இல்ல. அல்லேலூயா. இந்த செய்தியுடைய தலைப்பாக ஏசப்பாவிடத்துல நான் கேட்டபோது ஆண்டவர் சொல்லி கொடுத்தார், கோடிட்ட இடத்தை நிரப்புக, fill in the blanks. நாங்கள் அந்த காலத்தில் படிக்கும்போது 10ஆம் பரீட்சை எழுதும் போது பாருங்க, வரலாறுல 9 ஒன்வேர்டு ஆன்சர் கோடிட்டடாக இருக்கும், புவியியல்ல இருக்கும். அதில் ஒரு வார்த்தை எழுதுனா போதும். உங்களுக்கு தெரியும்ல, அறிவியல் பாடங்கள்ல எப்பவுமே ஒன்வேர்டு ஆன்சருங்கிறது பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியார்கள் அதை மட்டும் நல்லா படிக்கணும்னு சொல்லுவாங்க. அதில் கொஞ்சம் நல்ல மார்க் வந்துடும். அதுக்கடுத்து 2 மார்க் கொஸ்டின், 5 மார்க் கொஸ்டின், இதெல்லாம் நிறைய இருக்கும். முதல்ல இதை பேசிக்காக படிக்கணும்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு செய்தியேங்க கோடிட்ட இடத்தை நிரப்புக, fill in the blanks, இதாங்க செய்தி. அல்லேலூயா. பாருங்க, இந்த வசனத்தை நீங்க நல்ல வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கொஸ்டின் சொல்றேன். யாரை டேஸ் அனுப்புவேன், யார் டேஸ் காரியமாக போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். யாருங்கிற இடத்துல ஆண்டவர் யார் சொல்ற, நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாக போவான். அல்லேலூயா. இதெல்லாம் கிறிஸ்தவங்க உடனே அனுப்பிடுவாங்க. ஆண்டவருடைய மனசுல ஒரு கேப் இருக்குதுங்க, ஒரு எதிர்பார்ப்பு இருக்குதுங்க. அதை நம்ம ஃபில் பண்ணணும். அப்போதான் ஆண்டவர் நாம மகிமைப்படும், ஆண்டவர் சந்தோஷம் அடைவார். இங்க இப்படிப்பட்ட அழுகிற சத்தத்தை
ஏசையா என்கிற தீர்க்கதரிசி கேட்கிறான். இந்த சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். அந்த ஏசையா தரிசனத்தை பார்க்குறான். ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா. பாருங்க, இந்த 1ஆம் வசனத்தை ஆரம்பிக்கும் போதே ஆச்சரியமா இருக்கும். உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்துல அவன் ஏசையாவுக்கு அந்த உசியா ராஜாவை நம்பி இருந்தான். அவனுடைய ராஜா மரணம் அடைந்த அந்த நாட்கள், அப்படிதான் அந்த வசனம் தொடங்குது, அந்த அதிகாரமே தொடங்குறது. அப்ப மனசுல துக்கம் இருக்கும். ஒருவேளை இழப்புகள் நிமித்தமாக பெரிய துக்கத்தோடு இருக்கிறான். அப்படிப்பட்ட நாட்களில் தான் என் ஆண்டவர் தரிசனமாகிறார். பாருங்க, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவராக தரிசனமாகிறார். நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு இழப்பின் நடுவில் நம்ம சோர்ந்து போறோம். அல்லேலூயா. இந்த செய்தி கேட்கிற சகோதர சகோதரன், நீங்களும் ஏதோ ஒரு காரியத்தில் இழந்து போயிட்டீங்க. பணத்தை இழந்துட்டீங்களா? நிம்மதி இழந்துட்டீங்களா? சமாதானத்தை இழந்துட்டீங்களா? சந்தோஷத்தை இழந்துட்டீங்களா? இழப்பின் நடுவில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? ஒருவேளை நீங்க நம்பின ராஜாவா நம்பின ஒரு மனுஷன் உங்களை கைவிட்டுட்டாங்களா? பாருங்கள், அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஏசையாவிடத்தில் தான் ஆண்டவர் தரிசனமாகிறார். அல்லேலூயா. ராஜா மரணம் அடைந்துட்டார். இப்ப ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்து அங்கு தரிசனமாகிறார். கர்த்தாதி கர்த்தர் அங்கு தரிசனமாகிறார். யெகோவா தேவன் நமக்கு ஏசையாவின் மத்தியிலே தரிசனமாகிறார். மனுஷன் மறைஞ்சிடலாம், ஆனா என் ஆண்டவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். இந்த செய்தியை கேட்கிற சகோதர சகோதரி, எந்த இழப்போடு இந்த வார்த்தைகளை கேட்கிறீங்க? ராஜாதி ராஜா ஜீவனுள்ளவராக இருக்கிறார். பாருங்கள், அப்படித்தானே அந்த தரிசனத்தை அவன் பார்க்கிறான். அவன் அந்த தரிசனத்தை பார்த்து பாவ உணர்வடைகிறான். தன்னை அசுத்த உதடுள்ளவனாக தன்னைத்தானே அர்ப்பணிக்கிறான். எப்பொழுதுமேங்க நாம ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரிடத்துல கிட்டி சேர சேர அவருடைய வல்லமைகளை அறிய அவருடைய பராக்கிரமத்தை அறிய ஒரு எவ்வளவு பெரிய தேவன் என்பதை அறிய ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளாக பாவ உணர்வு வர வேண்டும். அது வரும். நம்ம எவ்வளவு குறை உள்ளவன்கிறத ஆண்டோடைய சமூகத்துக்கு வரதாங்க வரும். பாருங்க, இருளையே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படிங்க? நான் வெளிச்சத்தை குறித்து உங்களுக்கு தெரியும். வெளிச்சத்துக்கு அருகாமையில வரதான் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற இருள் அகலும். உங்கள்கிட்ட இருக்கிற குறைவுகள் உங்களுக்கு கண்ணு தெரியுங்க. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவருடைய தரிசனத்தை பார்த்து சேராபீன்கள் மத்தியிலே அங்கு தேவனுடைய பரிசுத்தர் என்கிற சத்தத்தை கேட்கும் போதுதான் இவன் பாவ உணர்வடைகிறான். அசுத்த உதடுள்ள மனுஷனாக தன்னை பார்க்கிறான். அப்பொழுது அவன் ஜெபித்த உடனே அதற்கு பின்பாக ஆண்டுடைய வார்த்தைகள் வல்லமை ஒரு அக்கினி தழல் அவனை தொட்டதற்கு பின்பாக அவன் பரிசுத்தம் அடைகிறான். அப்பொழுதுதான் யாரை நான் அனுப்புவேன் என்கிற சத்தம் உண்டாகிறது. பாருங்க, அவர் கேள்வி கேட்கிறார். பதில யார் சொல்லணும்? ஏசையாவிடத்துல வந்து, ஏசையாவே நீ வருவையா, என் காரியமாக போவையா அப்படின்னு சொல்லி அழல ஆண்டவர். ஏசையாவிடத்துல அவராகவே அழுகிறார். யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாக போவேன்னு சொல்லி அவராகவே ஆண்டவர் அழுகிறார். ஏசையாவை நீ வருவியான்னு சொல்லி அழல. இப்ப ஏசையா என்ன சொல்லுகிறார்? என்னை அனுப்பும் நான் இருக்கிறேன். அதுதாங்க பதில், அதுதாங்க ஒன் வேர்ட் ஆன்சர். இந்த வார்த்தைகளை சொல்லுகிற இன்றைக்கு கிறிஸ்தவர்களே இல்லைங்க. ஏசையா தன்னைத்தானே வாலண்டியராக ஆண்டு மீது வைத்திருக்கிற அன்பினாலே தனக்குத்தானே தன்னை அர்ப்பணித்தபடியால் அவனை ஒரு தீர்க்கதரிசியாக எடுத்து பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. அதற்கு பின்பாக அநேக தேசங்களுக்கு, அநேக திருச்சபைகளுக்கு, ஒருவேளை அநேக லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிற வாயாக இருக்கிறான். இந்த செய்தி கேட்கிற சகோதரனே சகோதரியை, இன்றைக்கு உன்னை கொண்டு நிரப்ப விரும்புகிறார். அவருடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த கோடிட்ட இடங்களை, அந்த கேப்பை ஃபில் பண்ண விரும்புகிறார். பாருங்க, ஆண்டவருடைய பரிதவிக்கிற வார்த்தைகளை இன்னும் நினைவு கூறுவீர்களானால், ஒரு மனுஷனை தேடினேன், திறப்பில் நிற்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன். ஆண்டவர் காணலேன்னு சொல்றாருங்க. இன்னைக்கு ஒன் வேர்டு ஆன்சரா நான் இருக்கிறேன். நான் உம்முடைய சமூகத்தில் திறப்பில் நிற்கிறேன். ஆபிரகாமை போன்று நான் திறப்பில் பரிந்து பேசுகிற ஜெபத்தை செய்யும்படி நான் நிற்கிறேன். எஸ்தரை போன்று ஜனங்களுக்கு வருகிற உபத்திரவத்திற்காக நான் பரிந்து பேசும்படி என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் தேவை. ஒரே ஒரு வேர்டு தான், நான் இருக்கிறேன். இந்த ஒரு வேர்டு போதுங்க.
இதோ அடியேன், நான் இருக்கிறேன் என்று சொன்னால் போதும் ஐயா, உங்களை கொண்டு லட்சக்கணக்கான ஜனங்களை ஆண்டவர் சந்தித்து விடுவார். ஆமென். அல்லேலூயா. 21 நூற்றாண்டுகள் ஆகிவிட்டது ஐயா. அந்த ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி ஆண்டுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த வேதனையை சந்தோஷமாக மாற்றுகிற அந்த ஒரு வார்த்தை சொல்லி ஜெபிக்கிறவர்கள் இன்றைக்கு யாருமே இல்லை ஐயா. 21 நூற்றாண்டுகளாக அவர் பரிதபித்து கொண்டே இருக்கிறார். அறுவடை மிகுதியாம், வேலையாட்கள் குறைவாக இருக்கிறார்களாம். கிராமங்கள்ல என் கூட வாங்கய்யா, 800 மிஷனரிகள் எங்களிடத்தில் இருக்கிறார்கள். எல்லா ஜனங்களும் வாஞ்சியோடு இருக்கிறார்கள். அடுத்த முறை நீங்கள் எப்பொழுது வருவீர்கள் என்று கேட்கிறார்கள். நாங்க ஒரு சின்ன ஊழியங்க, 800 பேர் தான் இருக்கிறாங்க. 800 பேர்களை கொண்டு எப்படி தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை கிராமங்களையும் சந்திப்பது? இந்திய தேசத்தில் இருக்கிற அத்தனை கிராமங்களையும் எப்படியா சந்திக்க வேண்டும்? ஆண்டவர் அறுவடைக்கு ஆயத்தமாக வைத்திருக்கிறார். ஜனங்கள் தேடுகிறார்கள், நிம்மதியை தேடுகிறார்கள், சமாதானத்தை தேடுகிறார்கள். என் பாவத்திலிருந்து எப்படி நான் விடுதலை ஆக முடியும் என்று சொல்லி ஆண்டவர் தேடுகிறவர்கள் அநேக ஆயிரங்கள் லட்சங்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் ஐயா. அந்த வழியை சொல்லுகிறவர்கள் நீங்களும் நானும் தான். இதோ இயேசு இருக்கிறார், அவர் உங்களை விடுதலையாக்குவார். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லுகிற வார்த்தையை சொல்லுகிற அநேக ஊழியக்காரர்கள் தேவை ஐயா. நான் இருக்கிறேன் என்று ஒப்பு கொடுக்க வேண்டும். உங்கள் மத்தியில் பேசுகிற என்னுடைய பேர் கணேசன் தான். எப்படி இவ்வளோ பெரிய ஊழியத்திற்கென்று என்னை அர்ப்பணித்தான்? நான் ஒன்றும் கிறிஸ்தவம் கிடையாது. எங்கள் குடும்ப பின்னணிகளை யாரும் இயேசு என்கிற பெயரை கூட கேட்டிராதவர்கள் தான். என்னுடைய அப்பாவும் சரி, என்னுடைய தாத்தா மூதாதையர்கள் யாருக்கும் இயேசு கிறிஸ்துனா என்னன்னே தெரியாது. ஆனால் 27 வருடங்களாக வைராக்கியத்தோடு என்னால் என்ற ஊழியத்தை நெருக்கங்களோடு, அவமானத்தோடு, பசியோடு, பட்டினியோடு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் ஐயா. எப்படி ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர் என்பதை நான் ருசி பார்த்தேன். சாக கடந்தங்க, மரண தேதி என்னை முன்குறிச்சிட்டாங்க. ஒரு வழி இல்லை, கட்டாயம் சத்து விடுவோம் என்கிற நிலைமையில் இயேசு என்கிற அந்த சுவிசேஷ வார்த்தைகளை என் கிராமத்திற்கு ஊழியக்காரர்கள் ஏற்கனவே சொல்லி வந்திருக்கிறார்கள். எத்தனையோ முறைகள் என் கிராமத்திற்கு ஊழியக்காரர்கள் வந்திருக்கிறார்கள். எங்கள் வீட்டில் இருக்கிற பெரிய ஒரு அருவாளை எடுத்து அவர்களை துரத்தி இருக்கிறேன். மரண தேதி முன்குறிக்கப்பட்ட அந்த மாத்திரத்தில் கட்டாயம் இறந்து போகிறோம் என்ற நிலைமையில் அவர்கள் சொன்ன அந்த இயேசு என்கிற வார்த்தை என் நினைவிற்கு வந்தது. இயேசுவை நம்பினாலும் என்ன, கசப்பணமா நம்ம கும்பிட்டு பார்ப்போம் சொல்லி தாங்க சர்ச்சுக்கு போனேன். இயேசுவை எனக்கு உயிர் தாரும் என்று சொல்லி அழுது ஜெபித்தேன். என்ன ஆச்சரியம், டாக்டர்கள் என்னை பரிசோதித்து விட்டு சொன்னார்கள், உன் சரீரத்தில் வியாதி இருந்ததுக்கான சின்ன அறிகுறி கூட இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். அல்லேலூயா. இந்த செய்தியை கேட்கிற அருமையான நண்பர்களே, நீங்கள் எப்படிப்பட்ட வியாதிஸ்தர்களாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பிரச்சனையோடு இந்த வார்த்தைகளை கேட்டிருந்தாலும் சரி, ஆண்டவர் அற்புதம் செய்வார். இந்த கணேசனுக்கு உயிர் கொடுத்தார், கணேசனுடைய கண்ணீரை துடைத்தார். நான் ஊழியம் செய்வதற்கு முதல் காரணம் இயேசு என் கண்ணீரை துடைத்தார் ஐயா. இரண்டாவது காரணம் என்ன தெரியுமா? இந்த இயேசுவை நான் மறுதலித்து விட்டேன். இயேசுதான் என்னை சுகமாக்கினார் என்பதற்கு என்ன நிச்சயம் என்று சொல்லி அவரை மறுதலித்து விட்டேன். நன்றி இல்லாத கிறிஸ்தவனாக மாறிவிட்டேன். இந்த செய்தியை கேட்கிற உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேங்க, உங்களால் பதில் சொல்ல முடியுமா? நீங்கள் எல்லாம் நன்றி உள்ள கிறிஸ்தவங்களா, நன்றி இல்லாத கிறிஸ்தவங்களா? நன்றி உள்ள கிறிஸ்தவங்கன்னா நீங்கள் மிஷனரியாக போயிருப்பீங்க. சரி, நீங்கள் போக முடியல, வாய்ப்புகள் கிடைக்கலையா? முதல் பிள்ளை கர்த்தருடையது. உங்கள் மூத்த பிள்ளையை மிஷனரி பணிக்கென்று நீங்கள் அர்ப்பணிச்சிருக்கணும், அன்புள்ளவர்களாக இருந்தா. அல்லேலூயா. சரி, நீங்கள் போல உங்கள் பிள்ளைகளை அனுப்பலை, அப்போ என்ன செஞ்சுருக்கணும்? மிஷனரிகளுக்காக ஜெபத்தினாலே காணிக்கினாலே தாங்கி இருக்க வேண்டும். போ அல்லது அனுப்பு. FMBB ஒரு மிஷனரி ஸ்தாபனத்தார்கள் சொல்லுகிற பெரிய ஒரு சவால் உள்ள வார்த்தைகள் அது. ஒன்றும் நீங்கள் போயிருக்கணும், இல்லையா மிஷனரிகளை நீங்கள் அனுப்பியிருக்கணும். அல்லேலூயா. எதுவுமே நீங்கள் செய்யலைன்னா உங்களுக்கு நன்றி இல்லைன்னு அர்த்தங்க. அடிக்கடி போகிற கூட்டங்களில் நான் கேட்குறேன், சொந்த வீடு வச்சிருக்கிறவனை கைதுக்கு சொல்கிறேன். நிறைய பேர் கை தூக்குவாங்க. நிறைய கிறிஸ்தவ ஜனங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இல்லை வாடகை வீட்லையாவது நீங்கள் இருக்கீங்களே, எத்தனையோ பேர் ரயில்வே ஸ்டேஷனில் ரோட்டு ஓரமாக வீடு இல்லாமல் குடிசைகளில் எவ்வளோ பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க.
சொந்த வீடோ வாடகை வீட்லேயே தான் நீங்கள் தங்கியிருக்கிறீங்க. அவங்கள பார்த்தெல்லாம் நான் கேட்பேன், உங்களுக்கு சொந்த வீட்லேயோ வாடகை வீட்லேயே குடியிருக்கீங்களே, நீங்கள் ரொம்ப நல்லவங்கனால தான் உங்களுக்கு ஏசப்பா வீடு கொடுத்துருக்கிறாரான்னு சொல்லி கேட்பேன். யாருமே நல்லவங்க கிடையாதுங்க, கிருபைங்க. அவர் நம்ம மீது வைத்திருக்கிற அன்பு இரக்கத்தினாலே தான் ஏதோ ஒரு வீட்டிலே தங்கி இருக்கும்படி வாய்ப்பு கொடுத்துருக்கிறார் ஐயா. ஏசப்பா உங்களுக்கும் எனக்கு ஒரு சொந்த வீடு கட்டி கொடுத்துருக்காருல்ல. நன்றியுள்ள கிறிஸ்தவங்கன்னா அப்போ என்ன செஞ்சுருக்கணும், ஏசப்பாவுக்காக ஒரு சர்ச்சு கட்டி கொடுத்துருக்கணும். சூனமியாளுங்கிற ஒரு அம்மா நம்ம வீட்டுக்கு வர்ற ஊழியக்காரர்களுக்காக ஒரு சின்ன அறை கட்டுவோன்னு சொல்லி மாடி வீட்டில் ஒரு சிறிய அறை கட்டுறாங்க. அவங்க நன்றி உள்ளவங்க, தேவனுடைய வல்லமை அறிந்து நன்றியோடு செயல்படுகிறார்கள். அருமையான கிறிஸ்துவ நண்பர்களே, இன்றைக்கு 21 நூற்றாண்டுகளாக இந்திய தேசத்துல 5% மேல கிறிஸ்தவம் வளரவே இல்லைங்க. ஏதோ ஒரு தவறு இருக்கிறது ஐயா. நாம் எல்லோரும் சுயநலவாதிகளாக இருக்கிறோம். என்னை அனுப்பும் என்று சொல்லுகிற ஒத்த வார்த்தையை சொல்லி அவருடைய இருதயத்தை நிரப்புகிறவர்கள், அவரை சந்தோஷப்படுத்தவர்கள் இன்றைக்கு யாருமே இல்லை ஐயா. நான் பாருங்க, நன்றி இல்லாத கிறிஸ்தவனாக இயேசுவை மறுதளிச்சுட்டேன், மறுபடியும் சிகரெட்டு சாராயம் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். பாருங்க, எங்க கிராமத்துல ஒரு பாலடைந்த கட்டடத்துல தூங்குற வழக்கம். தூங்கி எந்திரிச்சு வீட்டிற்கு போக வேண்டும் என்ற ஆயத்தத்தோடு இருந்தபோது பூட்டின அறைக்குள்ளாக ஒரு மனுஷரை என் கண்களினால் பார்த்தேன். நான் பார்த்தது தரிசனமா சொப்பனமான தெரியாதுங்க, என் கண்களினாலே என் முன்பாக அவரை நான் பார்க்கிறேன். அவர் வேணாடி அணிந்தவராய் அழுது கொண்டே இருக்கிறார். அழுகும்போது தன்னுடைய பாரங்களை சொல்லி சொல்லி அழுகிறார். அவர் சொல்றாரு, நானே தேவனை நினைத்தவரை வேறு தேவர்களை நான் இந்த ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். என்னால் படைக்கப்பட்ட என் ஜனங்கள் இவனை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், சந்தோஷம் தர விரும்புகிறேன், சமாதானம் தர விரும்புகிறேன், வியாதிகளை சுகமாக்கும்படி விரும்புகிறேன். ஆனால் யாருமே என்கிட்ட வரமாட்டாங்களே, என்னாலே இல்லாமல் எங்கோ போய் கொண்டு இருக்கிறார்களே என்று சொல்லி அந்த மனிதர் அழுது கொண்டே இருக்கிறார். அவர் யாரென்றே எனக்கு தெரியாது ஐயா. அவர் அழுகும்போது நானும் என்னை அறியாதபடி அழுக ஆரம்பித்து விட்டேன். என் அழுகிற சத்தம் பக்கத்தில் உள்ள ஒரு அம்மாவை கேட்டு அவங்க வந்து தான் கதவை தட்டுனாங்க. அப்பொழுது தான் நான் அழுது கொண்டே இருக்கிறேன் என்று எனக்கு தெரியும். உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்காக ஒருவர் அழுகிறாரே, அவர் யாரென்று தெரியவில்லை என்று சொல்லி ஒரே கேள்வியாக இருந்தேன். திடீர்னு பார்த்தா பஸ் ஸ்டாண்டுக்கு போனால் கூட்டமாக இருக்கிற ஜனங்களை பார்த்த உடனே அழுக சத்தம் வருது. பஜார் போனால் அழுக சத்தம் வருது. ஒரு கல்யாண வீட்டுக்கு போனால் அழுகிற சத்தம் வரும், கூட்டமாக இருக்கிற ஜனங்களை பார்த்த உடனே. ஒரு கருமாதி வீட்டுக்கு போனாலும் அழுகிற சத்தங்க. எங்கு போனாலும் அந்த அழுகிற சத்தம் என்னை துரத்தி கொண்டே இருந்தது ஐயா. யாரோ ஒருவர் அழுகிறார், யாரென்று தெரியவில்லை என்ற கேள்வியோடு இருந்தபோது ஒரு கிறிஸ்தவ நண்பர் பைபிள் படித்து கொண்டிருக்கிறதை நான் பார்த்தேன். அவ்விடத்தில் போய் நான் விசாரித்தேன், ஐயா பைபிள்லாம் படிக்கிறீங்களே, இப்படி ஒரு மனுஷர் அழுது கொண்டே இருக்கிறார், யாரென்றே தெரியவில்லை, உங்களுக்கு தெரியுமா என்று சொல்லி விசாரித்த போதுதான் முதலாக பைபிளில் இருக்கிற வசனத்தை எடுத்து எனக்கு வாசிக்க காண்பித்தார். இது போலதான் நான் அந்த மனுஷர் அழுகிறாருன்னு சொல்லி நான் வாசித்த உடனே சொன்னேன், இல்லை தம்பி, அவர் ஒரு மனுஷர் இல்லை, அவர் தான் இயேசு கிறிஸ்து என்று எனக்கு சொல்லி கொடுத்தார். அல்லேலூயா. என் கண்ணீரை துடைத்தவர் கண்ணீரோடு அழுது கொண்டு இருக்கிறாரா? நான் ஏதாவது செய்யணும் இல்லைங்க, அதுதாங்க மனுஷத்தன்மை. இப்போ கடன் பிரச்சனைகளை நீங்கள் அழுது கொண்டு இருக்கிறீங்க, யாரோ ஒரு உங்களுடைய நண்பரோ உங்களுடைய உறவுக்காரங்களோ நீங்கள் அழாதீங்க, உங்கள் கடனெல்லாம் அடைக்கிறேன்னு சொல்லி உங்கள் கடனெல்லாம் அடைச்சி உங்கள் கண்ணீரை துடைக்கிறாரு. நீங்கள் சந்தோஷம் ஆயிடுறீங்க, விடுதலை ஆயிடுறீங்க கடன் பிரச்சனை இருந்து. கொஞ்ச நாள் கழித்து உங்கள் கடன் அடைச்சி கண்ணீரை துடைச்சி அவர் கண்ணீரோடு அழுது கொண்டு இருக்கிறார். நன்றி இருந்துச்சுன்னா உங்கள் கண்ணீரை அவர் துடைச்சால நீங்கள் அவர் கண்ணீரை துடைப்பீங்களே. இதுதாங்க மனுஷத்தன்மை. ஏசப்பா என் கண்ணீரை துடைச்சி எனக்கு உயிர் கொடுத்தாருங்க, சாக கடந்த எனக்கு. ஏன் உயிர் கொடுத்த ஏசப்பா அழுகிறவரா என் கண்கள்னால நான் பார்க்குறேன், அழுகிற சத்தத்தை கேட்குறேன். எப்படிங்க நான் சும்மா இருக்க முடியும்? நான் சொன்னேன், ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன்னு சொல்லி என் வாழ்க்கையை அர்ப்பணித்தேன். என்னால் முடிஞ்ச ஊழியத்தை நான் செய்ய தொடங்கினேங்க. அதுதானே ஐயா இன்றைக்கு கிராம மிஷனரி இயக்கமாக ஆழமரமாக வளர்ந்திருக்கிறது. ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஒருத்த வார்த்தைகளை சொல்லி நான் ஜெபித்தேன். ஆண்டவர் என்னை பயன்படுத்துகிறார். இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே சகோதரி, கோடிட்ட இடத்தை நிரப்புக. ஏசப்பா மனசுல ஒரு கேப் இருக்குதுங்க, அந்த கேப்பை நீ தான் நிரப்பணும். ஏசப்பா நான் ஜெபம் பண்ணி உம்முடைய கண்ணீரை துடைக்கிறேன், காணிக்க கொடுத்து உம்முடைய கண்ணீரை துடைக்கிறேன், ஆலயம் கட்டி கொடுத்து உம்முடைய கண்ணீரை துடைக்கிறேன், ஊழியம் செய்து உம்முடைய கண்ணீரை துடைக்கிறேன். ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன் என்று ஒரு வார்த்தையை சொல்லி
அவருக்கென்று அர்ப்பணிக்கிறவர்கள் என்று தேவை ஐயா. நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு நற்செய்தி சொல்லவாங்க. ஏசப்பா கண்ணீரை நீங்கள் துடைச்சிங்கன்னா ஏசப்பா உங்கள் கண்ணீரை துடைப்பார். அவரை கனப்படுத்தினா அவர் உங்களை கனப்படுத்துவார்ல. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடுனா அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி மத்திய 6:33 சொல்லுதில்ல. இன்றைக்கு ஏசப்பா கண்ணீரை துடைக்க ஒப்பு கொடுங்க. நான் உங்களுக்கு சவால் விட்டு சொல்கிறேன், உங்கள் கண்ணீரை துடைப்பார். உங்கள் கடன் பிரச்சனையை மாற்றுவார். குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். திருமண தடைகளை எடுத்து போடுவார். உங்களுக்கு வர வேண்டிய பணம் வரும், ஆசீர்வாதம் வரும். உங்கள் வியாதியை ஆண்டவர் சுகப்படுத்துவார். இப்பொழுது அர்ப்பணிங்கள், ஆண்டவர் உங்களை தொடுவார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாக போவான் என்று எங்களோடு கூட இடைபடுகிறீரே, கண்ணீரோடு அழுது கொண்டிருக்கிறீரே. ஏசையா சொன்ன ஜெபத்தை இன்றைக்கு நினைவு கூறும். என்னை அனுப்பும், நான் இருக்கிறேன். ஆமென். ஆண்டவரே, உம்முடைய இருதயத்தில் இருக்கிற அந்த வெறுமையை, இருதயத்தில் இருக்கிற அந்த கவலைகளை மாற்றுகிறவர்களாக, என்னை அனுப்பும் என்று சொல்லுகிறவர்களாக இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் மாற்றும். ஒரே ஒரு வாழ்க்கை, அது உமக்காகவே வாழுகிறவர்களாக ஒவ்வொரு கிறிஸ்துவ நண்பர்களையும் மாற்றும். ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன் என்று சொல்லி யாரெல்லாம் இப்பொழுது ஜெபம் பண்ணி உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறார்களோ, உங்க கண்ணீரை துடைக்கும்படி அர்ப்பணித்து அவங்க கண்ணீரை துடைங்கப்பா. அவங்க விரும்புகிற அற்புதங்கள் இயேசுவின் நாமத்தில் நடக்கும்படி நன்றி வைக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டிருக்கும் என விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 880 மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷனரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் 1000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இந்த இடத்துல ஒரு சாட்சியாக நடத்தியிருக்காங்க. என்னுடைய பேர் பாபு ஆபிரகாம். சொந்த மாவட்டம் ஈரோடு மாவட்டம். ஈரோடு மாவட்டத்தில் நான் ஆண்டவரை அறியாத குடும்பத்துலேருந்து தான் வந்தேன். எங்கள் அம்மா ரட்சிக்கப்பட்டவங்க. அவங்க கிறிஸ்தவராக தான் இருந்தாங்க. எங்கள் அப்பா ரட்சிக்கப்படாதவர். இதில் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விசேஷமான காரியம். எங்கள் தாத்தா ஒரு மிஷினரி ஊழியம் செஞ்சார். அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு மிஷினரி ஊழியம் செஞ்சார். ஆனால் அவர் பட்ட கஷ்டங்கள், பாடுகள், அவர் வாங்கின ஒரு சில இடங்களில் அடிகளெல்லாம் பார்த்துட்டு எங்கள் அப்பா, இந்த கஷ்டமெல்லாம் எனக்கு வேண்டாம், ரொம்பவும் ஒரு பாடுகளின் உபத்திரவத்தில் அவர் போயிட்டுருக்காரு அப்படின்னு அவர் ஒதுங்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா என்கிட்டயே சொல்லி வளர்த்தார், நீ இந்த மாதிரி நீ சர்ச்சுக்கு போகிறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோ, நீ தவிர்த்துக்கோ,
ஏன்னா நிறைய கஷ்டம் அதெல்லாம் வரும் அப்படின்னா நானும் சரின்னு பார்த்துட்டு சரி நம்ம இருக்கிற இதுலேயே இருப்போம் அப்படின்ட்டு நான் எப்படி இருந்தனோ அதே மாதிரியே இருந்தேன். நான் கடவுளை தேடணும்னு ஒரு ஆசை இருக்கும், நிறைய இடங்களுக்கெல்லாம் போயிருக்கிறது பண்ணுறேன். ஆனாலும் மனசில் ஒரு வெறுமையாகவே தான் இருக்கும். வியாதி, கண்ணீர், கஷ்டம், கவலை எல்லாமே இருக்கும். அப்புறம் இந்த ஸ்கூல் டைம்லாம் பார்த்திங்கன்னா என் சரீரத்தில் வந்து மூளை பகுதியில் வந்து இந்த பிரெயினில் வந்து நியூரோ பிளட் கிளாட்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த ரத்த அடைப்பு. இந்த இப்போ உலகத்தில் 810 கோடி மக்கள் இருக்காங்கன்னா அதில் பல கோடி ஜனங்களுக்கு அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த ப்ராப்ளம் எனக்கு இருந்ததுனால அந்த ரத்தம் அடைக்கும்போது என்னென்னா டக்குன்னு ஸ்கூலில் படிக்க மயக்கம் போட்டு வந்துடுவேன். அது வந்து என்ன காரணமே வீட்டுக்கு தெரில, யாருக்கு தெரில. இது என்னடா இப்படி ஒரு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நானும் என்ன ஒரு தெய்வம்னு ஒருத்தர் இருக்கா, நம்ம இப்படி கஷ்டப்படுறோமே அப்படின்ட்டு நான் ரொம்ப இது பண்ணேன். இந்த சூழ்நிலை ஒரு சிலர் வந்து என்கிட்ட ஏசப்பா பற்றி சொல்லும்போது நான் வந்து நானே இந்தளவு கஷ்டப்படுறேன், அவர் எதுக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பைபிளை கிழிச்செறிஞ்சவன், பைபிளை தூக்கி எறிஞ்சவன், ஏசு கிறிஸ்துவ கொச்சையாக பேசினவன், அசிங்கமாக பேசுவேன், யாருமே எனக்கு தேவையில்லைன்ட்டு நான் பாட்டுக்கு நான் உண்டு என் வேலை உண்டுன்னு வாழ்ந்துவேன். இந்த சமயத்தில் என்னுடைய 16ஆவது வயசில் எனக்கு வந்து ஒருத்தர் புறமதத்திலேருந்து ரசிக்கப்பட்ட ஒருத்தர் வந்து ஏசப்பாவை பற்றி ஒரு உட்கார வச்சு எனக்கு விடாமல் ஒரு 3 மணி நேரம் சொன்னார். தம்பி, ஏசு கிறிஸ்துனா யார், என்ன ஏது, அவருடைய ஆதி அந்தமான வரலாறுலாம் சொன்னார். ஏசு கிறிஸ்துவன் சாட்சின்னு அவனுக்கு சொல்லிவிட்டேன், அவர் நம்பி விசுவாசித்தா உன் நோய் சுகமாகும். இல்லையா நீ இவ்வளோ இதுக்கு மேலே கஷ்டப்படுறேன்னா நீ அது உன்னுடைய விருப்பம், நான் கிளம்புறேன்ப்பான்னு சொல்லிட்டார். சரி, அந்த அண்ணன் இவ்வளோ தூரம் சொல்லிட்டு நம்மளை கம்பல் பண்ணாமல் போகிறாரே அப்படின்ட்டு நான் ஒரு டைம் ஆண்டவர் கேட்டேன். ஆண்டவரே, நான் இப்படி மயக்கம் போட்டு விழுகிறேனே, எல்லாருமே என்னை பார்த்து கூட இருக்கவங்களாம் சிரிக்கிறாங்களே, அது எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் இந்த ஒரு டைம் நீங்கள் உங்களை நான் நம்புகிறேன், எனக்கு நீங்கள் விடுதலை யாக்குன்னு சொன்னேன். அந்த மாதிரி சொல்லிகிட்டே இருக்கும்போது ஒரு 2 மாதம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் வந்து நான் மெடிக்கல் செக்கப்புக்கெல்லாம் போனேன். அவங்க பார்த்துட்டு உன்னுடைய பிரெயினில் ஸ்கேன் எடுத்து பார்த்தாலும் சரீரத்தில் எந்த ஒரு நோய் நொடி எதுவுமே இல்லைப்பா, உனக்கு நார்மலாக இருக்குது, ஒரு சிறு குழந்தை போல் இருக்கிறப்பா அப்படின்னாங்க. அப்போ நான் உண்மையாக ஆண்டவர் ஏற்றுக்கிட்டேன். அந்த இடத்துல கண்ணீர் விட்டு அழுதேன். ஏசு கிறிஸ்து மெய்யான தெய்வம் அப்படின்னு நான் அழுதேன், ரசிக்கப்பட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பாவ பழக்க வழக்கங்கள், வாலிப பிராயத்தில் வர பாவ பழக்க வழக்கத்துக்கு நானும் அடிமையானேன். நானும் ரொம்பவும் பாவத்திலேருந்து சரி இது என்ன வாழ்க்கை இப்படியே போயிட்டுருக்கு, நமக்கு கிடைச்ச ரசிப்பு இழந்துரும் போல இருக்கே அப்படின்னு நினச்சி ரொம்பவும் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நீ பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து சுத்திகரிப்பு கூட்டம் வந்து மோகன் சிலாசன் வந்து ஈரோட்டில் வந்து நடத்தினாங்க. அந்த இடத்துல என்ன நான் ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்பட்டு நோயிலிருந்து விடுதலையாகி நான் வந்து உம்முடைய இடத்துக்கு வந்து நான் மறுபடியும் பாவம் செய்கிறேனே, என்னை மன்னிங்க ஆண்டவரே சொன்னால் கர்த்தர் அந்த பாவ மன்னிப்பு கொடுத்தாரு. ஆனால் மறுபடியும் அந்த பிரச்சனை இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது கொஞ்ச நாள் டெக்ஸ்டைலில் வேலை செய்யறதுக்கு உதவி செஞ்சார். அதே போல் வந்து ஒரு ஆட்டோமொபைல்ஸில் வந்து ஈரோடு கோயம்புத்தூர் பிரான்ச்சில் வேலை செய்யறதுக்கு உதவி செஞ்சார். எனக்குள்ள பெருமை இருந்துச்சுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி சம்பாதிக்க அப்படி சம்பாதிக்க, மற்றவங்களை ஏழமாக பார்க்குறது, கேவலமாக இது பண்ணுறது எல்லாமே இருந்துச்சு. ஆனாலும் மனசில் ஒரு வெறுமை, நான் இந்தளவுக்கு கர்த்தருக்கு விரோதமாக பண்ணுறேனே அப்படின்ட்டு. அப்புறம் சரி இதுக்கு என்ன வழி நல்லா யோசிச்சுட்டு இருக்கும்போது அதே போல் ஒரு முறை வந்து ஈரோட்டில் வந்து அடுத்தடுத்து மீட்டிங் வைக்கிறாங்க. நம்ம டேவிட் கணேசன் அண்ணா அவங்களும் மோகன் சிலாசஸ் அண்ணனும். அப்போ அந்த 2 மீட்டிங் நான் அட்டன் பண்ணதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே, இதற்கு மேலே உங்களுடைய வழி விட்டு நான் வந்து விலக மாட்டேன் ஆண்டவரே, நான் வந்து வேலை குறித்து வருமானத்தை குறித்து நிறைய பெருமை பண்ணிட்டேனே, ஒரு டைம் மன்னிங்க ஆண்டவரே, நீர் என்ன சித்த வச்சுக்கு என்னை நடத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லும்போது நம்முடைய வீட்டுக்கு கிராம மிஷினரி இயக்க ஊழியத்திலேருந்து மனோஜ் அண்ணன், அப்புறம் இன்னும் நம்ம ஊழியர்லாம் வந்து வீட்டில் ஜெபம் பண்ணுவாங்க. அப்படி ஜெபம் பண்ணும்போது ஊழிய அழைப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தார். சரி, கர்த்தர் பேசுகிறாருன்னு நான் கொஞ்சம் இருந்தாலும் அதுக்கு நான் தகுதி இல்லைன்னு சொல்லி நானே வந்து நான் விலகி ஓடிடுவேன். இது வந்து 2023 வந்து கால் உடஞ்சதுங்க. பைக்கில் போயிட்டு இருக்கும்போது ஃபுல் ஸ்பீடில் போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல கால் உடஞ்சப்போ நான் வந்து அந்த இடத்துல விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. கூட வந்து ஒடியாந்து என்னை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் வச்சு எல்லாம் பார்த்தப்போ 2 விரல் கட்டாயி எலும்பு உடஞ்சிருச்சு. அப்புறம் அந்த சமயத்தில் 6 மாதம் வீட்டில் படுக்கை ஆகிட்டேன். இதுக்கு மேலே உன்னால் நடக்க முடியாது டாக்டர் சொன்னாங்க. நீ வந்துப்பா ஒரு ஹேண்டிகேப் நிலமை தான், ஒன்றா கால் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும், அப்படி இல்லையா இதே காலில் வந்து நீ பாதி இல்லாமல் நீ வந்து நடப்ப, ஒரு ஹேண்டிகேப்பாக தான் இருப்ப, கால் வந்து உனக்கு வராத மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப மனசுதாயிடுச்சு. என்ன ஆண்டவரே அப்படின்ட்டு நான் படுத்துகிட்டே அழுதேன். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நான் படுக்கையில் ஒரு நாளைக்கு 50-100 அதிகாரம்லாம் வாசிக்க ஆரம்பித்தேன். கத்தாவே எப்படியா என்னை விடுதலையாக்க ஆண்டவரே, முடத்தில் நான் ஒன்று சொல்கிறேன், நீர் என் காலை உடச்சி ஆண்டவரே, நீர் வந்து என்னை திருத்தின ஒரு பனிஷ்மெண்ட்டாக நான் எடுத்துக்கிறேன். இந்த ஒரு விஷயம் என்னுடைய காலை நீர் வந்து சுகமாக்கும். நான் உங்களுடைய ஊழியத்துக்கு நான் வராண்டவரே, இந்த வேலை குறிச்சோ வருமானத்து குறிச்சோ எந்த ஒரு பெருமையும் நான் பண்ண மாட்டேன், முழு நேரம் ஊழியத்துக்கு நான் வராண்டவர், நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, இது நான் செஞ்ச உமக்கு விரோதமான பாவத்துக்கு இது ஒரு பிராயச்சித்தமாக இருக்கட்டும் ஆண்டவரே அப்படின்னு. அதே போல் கர்த்தர் என் காலை சுகமாக்குனார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் டாக்டர்கிட்ட போய் ஸ்கேன் எடுத்து போகும்போது இந்த ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செஞ்சார். கால் சுகமாகி கர்த்தர் என்னை பரிபூர்வம் நடக்க வச்சார். இன்றைக்கி ஆண்டவர் ஓடுறதுக்கு கர்த்தர் ஓடுவதற்கும் அதே போல் ஊழியத்தில் நம்ம எல்லா ஒரு பகுதியாக இருக்கிற கர்த்தர் உதவி செய்கிறாரு.
சே இந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மளை வந்து சுகமாக்கிட்டாரேன்னு சொன்னப்போ நம்மளுடைய ஊழியர், நம்ம கிராம மிஷினரிக்கு ஊழியர் மனோஜனுக்கு ஃபோன் பண்ணி, அண்ணன் நான் ஊழியத்துக்கு வரேனே அப்படின்னாரு. அப்போ அண்ணன் ஷாக்காக கேட்டார், டே 6 வருஷமாக நான் கூப்பிட்டு நீ வரல, எனக்கு தகுதி இல்லை, நான் வரல, அப்படி இப்படி தட்டி கழிச்சிட்டே இப்போ அப்படின்னு அண்ணன் வந்து ஆச்சரியமாக கேட்டேன். ஆனால் உண்மையாக நான் வரேனே, இந்த கால் உடஞ்சது நீங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்க, இதுக்கு மேலே நான் வந்து ஆண்டவர்கிட்ட தண்டனை வாங்க விரும்பல, வரேனே அப்படின்னா. சரிப்பா நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி அவர் வீட்டுக்கு வந்து என்னை கூட்டிகிட்டு வந்து நம்ம டேவிட் கணேஷ் அண்ணன் அவங்கள்ட்ட சொல்லி என்னை ஊழியத்தில் நினைச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த செப்டம்பர் 1 2023 ஊழியத்துக்கு வந்தேன். இன்னும் ஆண்டவர் வந்து கிட்டத்தட்ட 5-6 மாதம் ஆக போகுது. இன்னும் ஆண்டவர் ஊழியத்தில் நடத்திட்டே இருக்காங்க. ஒரு உண்மையாக சொல்கிறேங்க, நான் வேலையில் இருந்த ஒரு சந்தோஷத்தோட இந்த ஊழியத்தில் இருக்கும்போது கர்த்தர் என்னை வந்து ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக வச்சுருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன ஆசீர்வதிச்ச ஆண்டவர், நோயிலிருந்து, பாவத்திலேருந்து, சாபத்திலேருந்து விடுதலையாக்க ஆண்டவர். கட்டாயமாக சொல்கிறேங்க, இயேசு கிறிஸ்து உங்களையும் விடுதலையாக்குவார். உங்களுடைய கண்ணீரை தொடுத்து உங்களை பரலோக ராஜ்யத்தில் இயேசு கிறிஸ்து உங்களை சேர்ப்பார். இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். மோவாபின் எல்லையை நொறுக்குவேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, சேத் புத்திரரை நிர்மூலமாக்குவேன்னு சொன்னீங்களே, என் பக்கத்து வீட்டுக்காரன் நிர்மூலமாக்குவேன்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. சங்கீதத்தில் எங்கே பார்த்தாலும் இருக்கும், என் சத்துருக்கள் விழுவார்களாக, என் காலை அவங்க தலை மேலே வைப்பேன், மிதிப்பேன், ரத்தத்தில் என் காலை கழுவுவேன்லாம் இருக்கும். அதை படிக்கும்போது உங்களுக்குள்ள ரத்த வெறி வந்துடக்கூடாது. உங்களுக்கு பிடிக்காதவன் சாகணும், அவன் அழிகிறத பார்க்கணும்டான்னு வந்துடக்கூடாது. பழைய ஏற்பாட்டில் வரக்கூடிய சத்துருக்கள் அப்படின்னு வரக்கூடிய எல்லா கேட்டகரியும் எப்படி பார்க்கணும்? நான் சொல்ல வார்த்தை நல்லா கவனிங்க. சங்கீதத்தில் நிறைய என் சத்துருக்கள் அப்படின்னு தாவீது சொல்லி ஜெபம் பண்ணுவார். என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாக எழும்புறாங்க, அவங்கள நீங்கள் முறியடிச்சு போடுங்க ஆண்டவரே அப்படின்லாம் நிறைய இடத்துல வரும். அதை சரியாய் கிறிஸ்தவ வாழ்க்கையில் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு கீ என்ன தெரியுமா? 1 பேதுரு 5 எழுதியிருக்கு, நம்ம விரோதி யாரு, சத்ரு யாரு? பிசாசு. அப்படி தான் படிக்கணும். பழைய ஏற்பாட்டில் சத்ருக்கள்னு வரும்போது இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரே சத்ருவின் கூட்டம் பிசாசும் விழுந்து போன தூதர்களும் தான். அப்படி மனசில் வச்சு படித்து பாருங்கள், பைபிளே வேற மாதிரி புரியும். எப்படி படிக்கக்கூடாது மறுபடியும் சொல்லுகிறேன். பழைய ஏற்பாட்டிலே என் எதிரிகள் எனக்கு முன்பாக விழ வேண்டும் அப்படிங்கிறத மனிதர்களை நம்ம நினச்சி பார்க்கக்கூடாது. எனக்கு விரோதமாக இருந்தவன் காலில் வந்து விழணும், என் கூட கர்த்தர் இருக்காருன்னு அவன் பார்க்கணும். இப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகள்லாம் மாறிடணும். நமக்கு மனிதர்கள் விரோதிகளே கிடையாது. அவங்கள நம்ம ஆசீர்வதிக்கணும். அவங்கள நினச்சா நமக்கு கோவம் வரக்கூடாது. அவங்க விழுந்து போகணுங்கிற எண்ணங்கள், ஜெபங்கள் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. எபேசியர் 6வது அதிகாரத்தில் பார்க்கிறோம், வானமண்டலங்களின் பொல்லாத ஆவிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. அப்போ அதுதான் நம்முடைய போராட்டம். பிசாசும் அவனுடைய கூட்டம் தான் நம்முடைய எதிரி. அதை மனதில் வச்சு பார்க்கும்போது பழைய ஏற்பாடு அந்த எதிரிகள் அவர்கள் பழிவாங்கப்பட வேண்டும், அவர்களுக்கு விரோதமாய் நான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த தாட்ஸ்னால் இன்னும் அது ஒரு கரெக்டான ஃபோக்கஸில் இருக்கும். அதை அப்படி சரியாக புரிந்து கொள்ளாட்டா, நான் மறுபடியும் சொல்கிறேன், மனிதர்கள் நிறைய பேர் நமக்கு எதிரியாக தெரிய ஆரம்பிச்சிருவாங்க. அது ரொம்ப தப்பான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மனிதனை கூட எதிரியாய் பார்க்கவில்லை. அல்லேலூயா. யூதாஸ் கூட இருந்து இத்தனை வருஷம் அன்பா இருந்த உன்னை நான் நேசிச்சேனே, அட படுபாவி என்ன காட்டி கொடுக்குறியான்னு சொல்லலை. என்ன சொன்னாரு? சிநேகிதனே. சிலுவையில் அரைஞ்சிருக்கிறாங்க, கையில் ஆணிகள் வலிக்குது. ஆணி அரைஞ்சவங்களை பார்த்தவர் என்ன சொன்னாரு? பிதாவை இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள். பாருங்களேன், இயேசு கிறிஸ்து மறுபடியும் சொல்லுகிறேன், மனிதர்களை ஒரு மனிதனை கூட விரோதியாய் அவர் வாழ்க்கை முழுசும் பார்க்கல. சிலரை கண்டிப்பார். பரிசேயர்ல உங்களுக்கு ஐயோன்னு சொல்லுவார். எதிரிகளா பார்க்கல, உங்களை கண்டிக்கிறார். உங்களுக்குள்ள இப்படி ஒரு தப்பு இருக்கு, அதை புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி கண்டிக்கிறாரே தவிர மனிதர்களை ஒரு நாளும் அவர் எதிரிகளாய் பார்க்கவில்லை. ஒரு கிறிஸ்தவனாகிய நீங்களும் நானும் நமக்கு வாழ்க்கையில நம்ம மனதில் ஒரு மனிதனும் எதிரியாய் நமக்கு இருந்துடவே கூடாது. யாரை நினைச்சு நமக்கு கோவம் வந்துடக்கூடாது, யாரை நினைச்சு நமக்குள்ள கசப்பு இருந்துடக்கூடாது. அதுக்கு ஒரே வழி ஆண்டவர் மத்தேயு 5:44 சொல்லப்பட்டிருக்கிற அதை எல்லாம் அப்படியே அப்ளை பண்ண ட்ரை பண்ணணும். யாராவது நம்ம கஷ்டத்தை கொடுத்துருவாங்க, அவங்க முகத்தை நினைச்சா நமக்கு ஒரு எரிச்சல் வரும், ஒரு கசப்பு வரலாம். அவங்களுக்காக டெய்லி ஜெபிக்க ஆரம்பிச்சிடணும். அவங்கள ஆசீர்வதிச்சு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஆசீர்வதிச்சு ஜெபிக்க ஆரம்பிச்சிடணும். கொஞ்சம் கொஞ்சமாய் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டுருவோம். நம்ம இருதயத்தில் உள்ள கசப்பு மாறிடும். நமக்கு மனதளவிலே யாருமே எதிரியாக இருக்க மாட்டாங்க. சங்கீதங்களை படிக்கும்போது எதிரிகள் சத்துருக்கள்னு சொல்லும்போது நமக்கு மனிதர்களே ஞாபகத்து வரக்கூடாது. இதுதான் உண்மையான ஒரு டிரான்ஸ்ஃபார்ம்டு, உருமாற்றப்பட்ட ஒரு இருதயத்தின் வெளிப்பாடாக இருக்கும். சம்பாதி 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 என்னத்த சம்பாதி, சம்பாதி 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 என்னத்த சம்பாதி, என்னத்த சம்பாதித்தாலும் நீ நாணத்த சம்பாதி. நாணமே முக்கியம், நாணமே முக்கியம், நாணமே முக்கியம். ஆக்ஷனோடு நாம் பாடுவோமா? சம்பாதி 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 சம்பாதி,
சம்பாதி 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 என்னத்தை சம்பாதித்தாலும் நீ நாணத்தை சம்பாதி. என்னத்தை சம்பாதித்தாலும் நீ நாணத்தை சம்பாதி. நாணமே முக்கியம், நாணமே முக்கியம், நாணமே முக்கியம். என்ன நல்லா பாட்டு கத்துக்கிட்டீங்களா? இந்த பாட்டை மற்றவங்களுக்கு கத்துக் கொடுங்க. சம்பாதிக்கிற இந்த உலகத்துல பொருள், பணம், ஆசை, சொத்து, சுகம் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிற மனிதர்கள் மத்தியில நாணத்தை சம்பாதிங்க என்று சொல்லி இந்த பாடலை நாம் கற்றுக் கொடுப்போம், மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாய் வாழ்வோம். ஆமேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உங்களுக்கு ஒரு மிஷினரி சொல்ல போறேன். டேவிட் பிரணாய்டனோட மிஷினரி வாழ்க்கை இது. சரி, சம்பவத்துக்குள்ள போலாமா? அமெரிக்கா தேசத்துல பிறந்த டேவிட் பிரணாய்டுன்னு ஒரு அண்ணன் இருந்தாங்களாம். அந்த அண்ணன் சின்ன பிள்ளையில இருக்கும் போதே அவங்க அப்பா இறந்து போயிட்டாங்களாம். அப்பா இறந்தா எவ்வளோ கஷ்டமா இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ். அந்த அண்ணன் தன்னோட 25 வயசுலயே அமெரிக்கா தேசத்துக்கு செவிலியர் மக்களுக்கு ஒரு மிஷினரியா அனுப்பப்பட்டாங்களாம். அந்த அண்ணன் அங்க ஊழியம் பார்த்துட்டு இருக்கும் போது டிபி வியாதினால ரொம்ப பாதிக்கப்பட்டாங்களாம். டிபி வியாதினா அவங்க இருமிக்கிட்டே இருப்பாங்க, தும்மிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க பக்கத்துல யாருமே உட்கார மாட்டாங்க. அவங்க சாப்பிட்ட தட்டில கூட சாப்பிட மாட்டாங்க. அந்த அண்ணே நினைச்சாங்களா, தனத்தை வந்து எடுத்தாலும் பரவாயில்ல, இங்க உள்ள செவிலியர் மக்களுக்கு ஏசப்பாவோட அன்பை சொல்லணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அண்ணே செவிலியர் மக்கள் வாழ அந்த கிராமத்துல போய் ஒரு குட்டி குடிசை போட்டு அங்க தங்கியிருந்தாங்களாம். இது அந்த செவிலியர் மக்களுக்கு பிடிக்கலையா. அந்த செவிலியர் மக்கள் இவனை எப்படியாச்சும் கொல்லணும்னு சொல்லி அந்த குடிசை பக்கத்துல வந்து எட்டி பார்த்தாங்களாம். எட்டி பார்த்தா அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்களாம். ஏன் தெரியுமா? அந்த அண்ணே நேர் முழங்கால நின்று ஜபம் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு நல்ல பாம்பு அந்த அண்ணே பின்னாடி படையெடுத்து ஆடிட்டு இருந்துச்சான். இதை பார்த்த செவிலியர் மக்கள் நினைச்சாங்களாம், பரவாயில்லப்பா, நம்ம சாகடிக்க வேணாம், இந்த பாம்பே அவனை கொன்றுன்னு சொல்லிட்டு அங்க நின்று பார்த்துக்கிட்டே இருந்தாங்களாம். என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? அந்த பாம்பு வந்த வழியிலேயே திரும்பி போயிடுச்சா. இதை பார்த்த செவிலியர் மக்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்களாம். இவன் உண்மையாலே ஏசப்பாவோட பிள்ளைதான் சொல்லிட்டு டேவிட் பிரணாய்டனும் செவிலியர் மக்களும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கிட்டாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அண்ணனுக்கு அவங்க கொல்ல வந்தது பின்னாடி நல்ல பாம்பு படையெடுத்து ஆடிட்டு இருந்ததுலாம் இவங்களுக்கு தெரியாதான். அவங்க உண்மையா நேர் மலங்கால நின்று ஜபம் பண்ணனாலதான் ஏசப்பா அவங்கள காப்பாத்துனாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ஏசப்பா கிட்ட நேர் முழங்கால நின்று உண்மையா ஜபம் பண்ணீங்கன்னா ஏசப்பா உங்களுக்கு எந்த தீங்கு வந்தாலும் எந்த ஆபத்து வந்தாலும் அதுல இருந்து நம்மளை விடுவிப்பாங்க. அதனால நீங்களும் உண்மையா ஏசப்பா கிட்ட ஜபம் பண்ணுவீங்களா? அதனால பயப்படாதீங்க, கலங்காதீங்க, உண்மையா ஜபம் பண்ணுங்க. ஓகேவா? என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் டேவிட் பிரணாய்டு மாதிரி ஏசப்பா கிட்ட உங்களை ஒரு மிஷினரியா ஒப்பு கொடுப்பீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். கிறிஸ்து என்னை நம்புகிறபடி வாழ்வதுதான் ஒரு உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒரு உண்மை சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பில்லி கிரகாம் இளம் வயது வாலிபனாக இருந்த பொழுது அவருடைய உள்ளத்தில் என்ன ஏற்பட்ட காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், தேவனுக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி அவருடைய உள்ளத்தில் எப்பயுமே அந்த ஆசை வந்து கொண்டே இருக்குமா. ஆண்டவருக்கா இன்னைக்கு நான் எதை செய்ய, ஆண்டவருக்கா இன்னைக்கு நான் எதை செய்ய அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆசை உள்ளவராய் விருப்பம் உள்ளவராய் ஓடிக்கொண்டே இருப்பாரா. ஒரு முறை தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து கால்பந்து விளையாடுவதற்காக ஒரு மைதானத்திற்கு போயிருக்கிறாரு. எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கால்பந்து விளையாடி முடிச்சாச்சு. அப்படி விளையாடி கொண்டிருக்கும் பொழுதே அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு பாரம் அவருடைய இருதயத்தை நிரப்புனுச்சான். அவரால் எல்லாரும் விளையாடி முடிச்சுட்டு அந்த கால்பந்து மைதானத்தை விட்டு கிளம்பி சென்று விட்டாங்களாம். ஆனால் இவரால் அந்த இடத்தை விட்டு பிரிந்து போகவே முடியலையா. அழுது கதறி கதறி ஜெபித்து கொண்டே இருக்கிறாரா. 4 மணி நேரம் ஜெபித்தாரா. என்ன ஜெபித்தார் அப்படின்னு சொன்னால், என்னை நம்பும் ஆண்டவரே, என்னை நம்பும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபித்தாரா. அவருடைய ஜெபம்
என்னை நம்பும் ஆண்டவரே அப்படிங்கிற அந்த ஒரு வரி உள்ள ஜெபமாக இருந்தது. அந்த என்னை நம்பும் ஆண்டவரே என்று சொல்லி அவர் ஜெபித்த அந்த ஜெபத்தை கேட்டு தேசமெங்கிலும் தேவன் பில்லி கிரஹாமை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அநேக நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரை நம்புகிற ஒரு வாழ்க்கை வாழ்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அது மட்டுமல்ல, கிறிஸ்து என்னை நம்புகிறபடி வாழ்கிறது தான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்து என்னை நம்புகிறபடி வாழ்வது தான் ஒரு உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. பில்லி கிரஹாம் ஆண்டவரிடத்தில் கெஞ்சினார், ஆண்டவரே என்னை நம்பும், இந்த தேசத்தின் எழுப்புதலுக்கு நம்பும், பல கோடி மக்களுக்கு, பல மில்லியன் கணக்கான மக்களுக்கு என்னை நம்பும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபித்தார். இன்னைக்கும் தேசத்தின் எழுப்புதலுக்கு நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? என்னை நம்பும் ஆண்டவரே, என்னை நம்பும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க கேளுங்க. பாலைவன பிரதேசத்தில் ஒரு சின்னதாக ஒரு குருவி இருக்குமா. அந்த குருவி பழங்களை சாப்பிட்டுட்டு அதோட விதையை போய் ஒரு கள்ளிச்செடி மேலே வைக்குமா. ஏன் தெரியுமா? அங்கெல்லாம் தண்ணியே இருக்காதுல்ல. அப்போது அந்த கள்ளிச்செடி மேலே வைக்கும்போது அதுக்கு தேவையான அந்த நீர் சத்தை அந்த விதை எடுத்து அது மறுபடியும் என்ன செய்யுமானா ஒரு செடியாக வளருமா. அப்போ அடுத்த சீசனுக்கு அதில் தேவையான அந்த பழங்கள் அந்த குருவிக்கு கிடச்சிருது. பாருங்களேன், அஞ்சறிவுள்ள அந்த ஜீவனே எவ்வளவு ஞானமாக தன்னுடைய காரியங்களை செய்யும்போது ஆண்டவர் நம்மளை அவருடைய சாயலில் படைத்திருக்கிறார். அவருடைய சித்தத்தை செய்யும்படியாக, அவருக்கு பிரியமாக வாழும்படியாக நம்மளை ஆண்டவர் படைச்சிருக்கிறாரு. நம்ம இன்றைக்கி ஆண்டவருக்காக என்ன காரியங்களை செஞ்சு கொண்டு இருக்கிறோம்? ஞானமாக செயல்படுறோமா? இவன் ஏசப்பாவோட பிள்ளை, எல்லா காரியத்தையும் ஞானமாக செய்வா அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து சொல்கிறாங்களா? இல்லை இவ செய்கிற காரியமெல்லாம் ஒன்றுமே சரி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்து சொல்கிறாங்களா அப்படின்னு ஒரு தடவை சிந்தித்தோம் அப்படின்னா, ஒரு வேளை செய்கிறது எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம இன்னும் ஆண்டவர்கிட்ட ஏசப்பா எனக்கு தேவையான நல்ல ஞானத்தை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஏசப்பா சொல்கிறாரு, ஞானத்தில் குறைவுள்ளவன் என்னிடத்தில் கேட்டால் நான் சம்பூர்ண ஞானத்தை தருவேன்னு சொல்கிறாரு. அப்போ ஏசப்பா சம்பூர்ணமாக கொடுக்குற ஏசப்பா நம்ம கூட இருக்கும்போது நம்ம ஞானத்தோட ஒவ்வொரு காரியங்களையும் செய்யணும்னு சொல்லிட்டு ஏசப்பா நம்மிடத்துல எதிர்பார்க்குறார். அந்த அஞ்சறிவுள்ள அந்த சிட்டுக்குருவி, அந்த சின்ன குருவியே தன்னுடைய காரியங்களை ஞானமாக செய்யும்போது நம்மளும் ஏசப்பாவோட பிள்ளையாக இருக்கிற நம்மளும் ஒவ்வொரு காரியத்தையும் ஞானத்தோடு செய்கிறதுக்கு நம்ம பிரயாசப்படுவோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. நான் இந்திய நசிரேத் திருச்சபை கொடைக்கானலில் கடந்த 42 ஆண்டுகளாக திருப்பணி ஆற்றி வருகிறேன். என்னுடைய பேர் ரெவரண்ட் எஸ் முத்துக்குமாரசாமி. எனக்கு அதிகமாக தெரிந்ததாக என்னோடு கூட தாங்கிறவர்களாக செபிக்கிறவர்களாக இருக்கிற விருதுநகரை மையமாய் கொண்டு திருப்பணி ஆற்றுகிறதான கிராம மிஷனரி இயக்கத்திற்காக நான் இந்த காலை வேளையில் நன்றிகளை தெரிவிக்கிறேன். அவர்களோடு கூட கடந்த 29 ஆண்டுகளாக எனக்கு தொடர்பு உண்டு. அதனுடைய ஸ்தாபகர் அருமையான சகோதரர் டேவிட் கணேசனும் மற்ற இதர தலைவர்களோடு கூட எனக்கு ஜெப ஐக்கியமும் ஊழியத்தினுடைய ஐக்கியமும் எனக்கு உண்டு. நான் அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக வர இருக்கிறதான ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி மாலையில் திருச்சியில் இருக்கிறதான மொராய் சிட்டியில் வாலிபர் எழுப்புதல் முகாம் நடைபெற இருக்கிறது. அதற்காக அந்த கிராம மிஷனரி இயக்கங்கள் ஜெபித்து பிரயாசப்பட்டு வருகிறார்கள். ஆகவே பெற்றோர்களே, உங்களுடைய பிள்ளைகளை, தம்பிமார்களை, தங்கைகளை ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நடக்க இருக்கிறதான வாலிபர் எழுப்புதல் முகாமுக்கு நீங்கள் அனுப்பி கொடுத்து அவர்கள் ஆசீர்வதிக்கப்படவும் அவர்கள் உயிர் மீட்சி பெறும்படியாக திருச்சபை போதர்களும் பெற்றோர்களும் ஜெபித்து உங்களுடைய பிள்ளைகளை அனுப்பும்படியாக கிராம மிஷனரி இயக்கத்தின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே அநேக ஆண்டுகளாக அது துவக்கப்பட்ட கிராம மிஷனரி இயக்கம் துவக்கப்பட்டதான ஆண்டிலிருந்து நான் அறிந்திருக்கிறேன். ஆகவே அவருடைய ஊழியங்கள் சிறப்பானது. கிராமங்களில், இந்தியாவினுடைய மற்ற பிரதேசங்களில், தமிழ்நாட்டில் சிறுவர்களை வாலிபர்களை சந்திப்பதிலும் கர்த்தருக்குள்ளாய் வழிநடத்துவதிலும் நான் அறிந்திருக்கிறேன்.
ஆகவே அந்த கிராம மிஷனரி இயக்கத்தினுடைய ஊழியத்திற்காக நான் ஆண்டவரைக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஆகவே இப்படிப்பட்டதான வருகிற ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நடக்க இருக்கதான அந்த கூட்டங்கள் வெற்றி சிறக்க ஒரு விசை தலைகளை தாழ்த்தி நான் செபிப்பேன். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, கிராம மிஷனரி இயக்கம் வருகிற ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி மாலையில் முராய் சிட்டியில் திருச்சியில் நடைபெற இருக்கதானே நாங்கள் அந்த கூட்டத்திற்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, திருச்சபை பிதாக்கள், ஆண்டவரே, பெற்றோர்கள் தங்களுடைய வாலிபக பிள்ளைகளை அனுப்பி உயிர்மீட்சி அடையும்படியாக அவர்கள் அதன் மூலமாய் பெறுகிற ஆசீர்வாதத்தையும் உற்சாகத்தையும் குடும்பத்திலும் சமுதாயத்திலும் திருச்சபையிலும் எங்களுடைய தேசத்திலும் திருப்பணி ஆற்றும்படியாக தரிசனங்களையும் அவர்கள் பலத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியான கிருபை தாரும். ஆண்டவரை, இதனுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக பங்கு பெறுகிற ஒவ்வொரு வாலிபர்களையும் தம்பிமார்களையும் தங்கைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால இந்த கூட்டத்தையும் கலந்து கொள்கிற தம்பிகளையும் தங்கைகளையும் ஆசீர்வதிக்கிறோம். இதை நடத்துகிறதான தலைவர்களையும் பிரதர் டேவிட் கணேசனையும் அவருடைய தலைவர்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். உமக்கே நன்றிகளையும் துதிகளையும் எடுக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு மூலம் ஜெபம் கேள் நல்ல பிதாவே, ஆமேன். God bless you all.